ஹாய் கைஸ். ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்துருப்பீங்க தானே. என்னன்னா வந்துட்டு நான் ஒரு ரைடுக்கு போனேன் கைஸ். ஒருத்தர் வந்துட்டு புத்தா ரைட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டார். ஏன் அப்படி சொன்னேன். அதுக்குமா போயிட்டு ரைடுக்குள்ளே பூந்தோம் கைஸ். ஒன்றும் மாதிரி கைஸ் நான் ஒழிஞ்சிக்கிட்டேன். நான் இந்த சைடில் ஒழிஞ்சிக்கிட்டேன். பாருங்க எப்படி தான் ஹக்கி எடுக்கிறாங்கன்னு தெரில கைஸ். ஹக்கி எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில. எனக்கு ஹக்கி வேணும். எனக்கு ஹக்கி ஒரு உடம்பு தான் ஒரு உடம்பு மட்டும் வருது. ஸோ அது எப்படி தான் தெரில. ஓகே ஸோ இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ரைடுக்கு கூட்டிகிட்டு போனார் கைஸ். அந்த ரைடுக்கு நானும் போனேன். அண்ணா மாதிரி கைஸ் அவ்வளோ சண்டை. ஐயோ யோசிச்சா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கைஸ். அதை நான் ஒழிஞ்சிக்கிட்டேன் கைஸ். போயிட்டு இன்னொருத்தர் வந்துட்டு புத்தா ஷிஃப்ட் வச்சுருந்தார். அவர் போய் சண்டை போட்டார். நான் ஒழிஞ்சிக்கிட்டேன் அங்கே போயிட்டு. அதுக்கப்புறம் எப்படி சண்டை போட்டு போ நான் ஒன்றுமே பண்ணல கைஸ். பாஸ் கிட்ட போய் லைட்டாக இப்படி போயிட்டு லைட்டாக இவ்வளோ தான் விட்டேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து போயிட்டு இறக்காருமா இவ்வளோ தான் கைஸ் விட்டேன். ஓ அப்படியே ஜெயிச்சிட்டேன். அப்படியே கங்க்ராச்சுலேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த சைடில் ஃப்ராக்மெண்ட்ஸு அது இருந்துச்சுன்னா வா அது எடுத்த உடனே யூ வாண்ட் அவகேன் அப்படின்னு காட்டுச்சு. அவகேன் பண்ணிட்டேன் பாருங்கள். வா இங்கே பார்த்தீங்களா எந்த மாதிரி பெருசாக இருக்குன்னு. இது வந்துட்டு நாம் ஏற்கனவே நம்ம அவகேட் பண்ணணும். புத்தா சாப்பிட்டோம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதில் வந்துட்டு நாம்பலாக இருக்கும் கைஸ். எப்படின்னா வந்துட்டு குட்டியோண்டு இருக்கும். இல்லை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். ஆனால் இந்த ரைடில் எது கடுப்பாச்சுன்னா வந்துட்டு இவ்வளோதான் வரும். மற்றபடி வேறு எதுவும் வரல. ஏன்னு தெரியுமா கைஸ்? ஏன்னா வந்துட்டு அதில் ஏன்னு தெரில ஒரு நார்மலாக வருது. போக தான் ஜம்ப் என்ன மாதிரி போக வந்துச்சு. ஆனால் அப்போ கூட இவ்வளோதான் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இல்லை இப்படி தான் போகணும். ஆமாம் இல்லை ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒருத்தன் கேட்பான் தானே. இவன் தானே அது வெதர் இஸ் நைஸ் டுடே. என்னது அப்போனா வேஸ்ட்டா ஒரு வாட்டி இவங்க வந்துட்டு இது கேட்பாங்க அந்த ரொபாக்ஸு. இப்போ ரொபாக்ஸ் அந்த ஃப்ராக்மேனு. ஆனால் இப்போ கேட்கல. ஆமாம் இன்ட்ரோ சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட்டிங் டு தி கேம் ப்ளே வீடியோ. ஓகே கைஸ். ஸோ ஆனால் வந்துட்டு இல்லை. ஆமாம் இல்லை தண்ணிக்குள்ளே நடக்கலாங்க கைஸ். இல்லை தண்ணிக்குள்ளே நடக்கலாம் இல்லைங்க. ஆமாம் இவன் இங்கே பாருங்க அவனுக்கு எப்படி அடி விழுகுதுன்னு. அப்படி அடி விழுகுது கைஸ் எனக்கு. பணம். ஆமாம் இங்கே பாருங்க கிரீன் ஜூமில் ஒரு பாஸு நம்மளால் அடிக்க முடியல. இப்போ போய் அடிச்சு காட்டுவோமா? அடிக்க முடியுமான்னு தெரில. போய் பார்ப்போம். ஓகே இப்போ போய் அடித்து காட்டுறேன்டா உன்னைய. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் அடிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அடிச்சு சூ அப்படின்னு வெளியே தரப்பனா பாரு நீ என்ன பண்ணுறேன்னு. ஓகே சீக்கிரம். ஆமாம் ஃபஸ்ட்டு இருக்கானான்னு தெரியலையே. ஓ இல்லை கைஸ். சரி எப்போ வருவான் கைஸ்? இன்னும் 10 நிமிஷம் இருக்குச்சே. மிஸ் ஆகிட்டான். ஓகே ஜஸ்ட் எடுத்தாச்சு ஒன்று. சரிக்கு இதை அபாண்டன் கொடுத்துடலாம். என்னது அபாண்டன்? நான் கடைசி வரைக்கும் ஒன்று அடிக்க முடியலடா. அதான் மன கஷ்டமாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் ஹாட் அண்ட் கோல்டுக்கு போயிட்டோம். நம்ம தண்ணிக்குள்ளே நடக்கலாம். தண்ணிக்குள்ளே காலை வச்சுட்டு அப்படி நடந்து போகிறோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் தண்ணிக்குள்ளே நடந்தா ஹெல்த் குறையுது தான் தெரில. ஷிஃப்ட்டு போட்டால் அது வருது. ஆனால் எனக்கு செம்மையாக இருக்குது கைஸ். இது அவகேட் பண்ணது அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். நான் போய் எப்படி இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அவ்வளோ அடிக்கவே இல்லை கைஸ். அவனுக்கு தான் ஃபுல்லாக அடிச்சுருந்தாரு. ஒருத்தர் ஷிஃப்ட் வாங்கிட்டார். அவர் வந்துட்டு அவகேட் பண்ணியாச்சு. இங்கே கைஸ் இங்கே தான் இந்த மிஷினில் தான் நாங்கள் போனோம். இதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பட்டர் அமுக்கி தான் போவாங்க. அங்கே பாரு இவ்வளோ குடியும் லைட்டாக. ஓகே சீக்கிரம். இல்லை வந்துட்டு இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து லைட்டு மாதிரி போட்டு இந்த சைடில் ஒரு கதவு திறக்குமா அதுக்குள்ளே போனோம். நான் எப்படி போனேன்னு தெரியுமா கைஸ்? இங்கே பாருங்கள் இந்த சைடில் இந்த இடம் இந்த சைடு வரைக்கும் இப்படி கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வந்துட்டு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி பாருங்கள் தெரியும். இந்த ஃப்ளாஷ் தப்பு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்படி தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ திரும்பி அப்படியே போயிடலாமா? இல்லை பரவாயில்ல கடுப்பாக இருக்கும். ரீஸ்பான் கொடுத்துடலாம். ஓ இங்கே பாருங்க இன்னொருத்தன். படே இப்போ பார்த்தோன்னே எப்போ ரியாக்ஷன் பண்ணுறப்போமோ
ஓகே ஸோ இப்போ நம்ம போயிட்டு அடிப்போமா கைஸ். ஓகே ஸோ ரீஸ்பான். ஏன்னா அந்த மாதிரி இதுதான் கொடுக்கணும். எனக்கு கொடுத்தாலும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில ஏதோ க்ரீன் ப்ளூ ரெட் ப்ளூ க்ரீன் ப்ளூ அப்படின்னு வரும் ஃபார்முலா. ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கைஸ், ஸோ நான் ஏற்கனவே அடிச்சு முடிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இல்லை ஹார்னெட் வாரியர் இவனை அடிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ. ஆனால் அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எனக்கு காசு மட்டும் இல்லைச்சு. இப்போ பார்த்தா 500க்கு போயிடுச்சு. ஆனால் நான் முதல்ல முடிச்ச கிருஷ்ணா அதுதான் கைஸ். ஏன்னா வாட்டி நான் ரைடு அது கூட புத்தா ரைடு தான் போட்டு வெளுத்து கட்டிட்டானுங்க. ரெண்டாவது ஐலாண்ட்லேயே போட்டு வெளுத்து கட்டிட்டானுங்க. வா இப்போ எப்படி அடி விழுவுதுன்னு பார்ப்போம். இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டானுங்கன்னா அடி விழுவும் தானே நம்ம அடித்தா. இங்கே பாருங்க வட்டம். இங்கே ஏன் அடி விழுவ மாட்டேங்குது? அவங்களுக்கு ஓ இது கொடுத்தா வருமா? பாருங்க. ஓ இந்த வட்டம் இதை பாருங்க. இந்த வட்டம் ஆனது அந்த நாம்பல் வட்டம். அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டா இவனை அடிக்கலாம் ஈஸியாக. இல்லை அது கூட இல்லை. ஒன்றையெல்லாம் எப்படா பண்ணுறது? அப்புறம் நம்ம நாம்பளே அடிக்கும். ஓகே ஆனால் நான் செம்மையாக இருக்குது இந்த அவரா இந்த ஷிஃப்ட்டு. ஆனால் என்ன இதில் வேறு அந்த ஷிஃப்ட்டு மட்டும்தான் மாறுதுன்னு தவிர இந்த பவர் மாறல. புத்தா இம்பேக்ட்டு அதுக்கப்புறம் புத்தா லீக்கு அதெல்லாம் மாறவே இல்லை. ஆனால் இந்த ஷிஃப்ட்டு மட்டும்தான் மாறுது. நம்ம யூஸ் பண்ண வேறு இது வெறும் ஷிஃப்ட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் அப்படியே வந்த உடனே வந்துட்டு அப்படியே காணுச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருந்துச்சா திரும்ப ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அமுக்கணும் பார்த்து ஷிஃப்ட் வந்துச்சு. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கைஸ். ஆனால் ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ணல. ஸோ இந்த ரெக்கார்ட் பண்ணதுனால ரொம்ப சோகமாக இருக்குது. பரதநாட்டியம் ஆடுற மாதிரி கை வைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஸோ இதில் வந்துட்டு இன்னும் 10 இது போனால் நம்மளால் வந்துட்டு அடுத்த பாஸ் அடிக்கணும். ஸோ பாஸ் எடுக்க போகுமா? இல்லை நம்ம ஒரு பீஸ் முடிக்கிறப்பா எனக்கு இந்த புத்தா ஷிப்பில் தான் கைஸ். ஓகே கைஸ், வட்டம் பெருசாக இருந்தாலும் சரி இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த இடம் கிட்ட கொண்டு வந்தால் தான் அடிக்க முடியுது. பாருங்கள் இந்த வட்டத்துக்கிட்ட கொண்டு வந்தால் தான் அடிக்க முடியுது. செம்மையாக இருக்கு கைஸ். ஓகே ஸோ 50 வரைக்கும் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஷிஃப்ட் உதவி பண்ணுறதுக்கு 3 பேர் வந்தாங்க. சாரி என்னோட சேர்த்தா 2 பேர் 3 பேர் வந்தாங்க. 2 பேர் என் கூட சேர்ந்து வந்தாங்க கைஸ். இன்னொருத்தவங்க தான் பை பண்ணாங்க, நான் பை பண்ணல. ஆனால் ஒருத்தர் வந்துட்டு புத்தா ஷிஃப்ட் இதை வச்சுட்டாரு. இன்னொருத்தர் வந்துட்டு லைட் யூஸ் பண்ணார். அவரும் அவ்வளோ யூஸ் பண்ணல. நான் புத்தா வந்துட்டு கொஞ்சம் உதவி பண்ணேன், ஆனால் அவ்வளோ உதவி பண்ணல. ஆனால் அங்கே அடிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருந்துச்சு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் மியூசிக் போகலாமா? என்னது அந்த இது ஐயோ பாஸ் அடிக்க போகலாமா? பாஸ் எங்கே இருப்பான்னு தெரியலையே. பாஸ் எங்கே இருப்பான்? அந்த சைடில் எங்கேயாச்சும் போய் பார்ப்போம். எங்கே இருப்பான் பாஸு? எங்கே இருப்பான்? பாஸ் இல்லையா? சரி பாஸ் எப்படி இருப்பான்னு போய் பார்ப்போம். ஓகே சீக்கிரம் ஓகே வந்தாச்சு. ஸ்மோக் என்ட்ரியல் இவன் பேர். ஸோ 15 ஸோ 20 இப்போ வந்துட்டு பார்க்க அப்படியே ஒரு இடத்து எங்கே இருப்பான்னு தெரியலையே. ஓகே இவனுக்குலாம் லெவல் கூட குறைவு. ஓ கேஸ் மை ஃபேவரட் ஃபுட் கைஸ். லைக் ப்ளே அவனை எலைட் பண்ணியிருக்கேன். நான் எங்கே எலைட் பண்ணு கைஸ்? நான் எங்கே கைஸ் எலைட் பண்ணு? ஐயோ முடிச்சிருவான் போல விட்டா. சரி முடிச்சிட்டாங்க கைஸ். பரவாயில்ல ஐ டோன்ட் கேர். ஆனால் எனக்கு பிடிச்ச கேஸ் கைஸ்.
எனக்கு கேஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கே இருப்பான் பாஸு? தெரியல எங்கே இருக்கான்னு. கீழே இருப்பான? கீழே இருக்க வாய்ப்பில்லை. எங்கே இருப்பான் தெரியலையே. ஓகே கைஸ், ஸோ சிலாப்பா ஆகிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்கான்னு. சரி சீக்கிரம் இல்லைங்க கைஸ், போயிட்டு ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறேன். ஸ்மோக் அண்ட் ரீல். ஓகே, ஸ்மோக் அண்ட் ரீல் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ஷார்ட் ஷீட்டு போட பார்க்குறேன் கைஸ். ஏன்னா நேற்று மழையாக இருந்துச்சு கைஸ், ஸோ அதான் போட முடியல. ஓகே ஓகே, ஸோ ஸ்மோக் அண்ட் ரீல் வந்துட்டு இங்கே ஹாட்டில் இருப்பான், கோல்டில் இல்லை. ஆனால் என்ன கோல்டோட இடத்துல இருக்கிறவன் தான் இவன். இங்கே தான் ஒரு இடத்துல இருப்பான் வந்துச்சு. இங்கே தான் கைஸ் ஒரு இடம். ஓகே, இது வந்துட்டு இன்னொரு இடம். இங்கே தான் ஒரு இடத்துல காட்டுனுச்சு. அதாவது இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி வந்துச்சா, இப்படி இருந்து இங்கே ஏதோ ஒரு குகை மாதிரி போணுச்சு கைஸ். குகை மாதிரி போணுச்சு. இங்கே தான் தெரில. ஒரு மேலையா? ஐயோ காணோம். எனக்கு தெரிஞ்சு இல்லை, பட்டா அடி விழுவுதுதான். சரி இப்போ எங்கே இருப்பான்? இப்போ முதல்ல தானே கைஸ் பார்த்துட்டு வந்தேன். இல்லைங்க. ஓகே கைஸ், ஸோ இப்படி இருக்கா இந்த இடம்? இப்படியா? இந்த இடம் லாவா. இங்கே லாவா இந்த இடம். இல்லைங்க, இங்கே தான் கைஸ் இங்கே ஒரு இடத்துல காண்பிச்சு. ஸோ இந்த இடம், இந்த இடத்துல இங்கே ஒரு ஓட்டை கைஸ். இங்கே தான் கைஸ் எங்கேயோ ஒரு மாதிரியே ஒரு லாவா இருந்துச்சு. அந்த லாவாவுக்கு ஒரு ஓட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த ஓட்டைக்குள்ளே தான் அவன் தான். ஆனால் கீழாப்பில் தான் இருந்தான். அது தெரியும், கீழாப்பில் தான் இருந்தான். இங்கே இல்லை. ஒரு இன்னும் தூரமாக இடத்துல இருப்பானோ? இங்கேயும் இல்லை. என்னங்க இது? சரி கே, என்ன கிடைக்கவே மாட்டேங்கிறான். இங்கே தான் இங்கே ஒரு இடத்துல காட்டுனுச்சு கைஸ். இங்கே பாருங்க, அந்த இடத்துல கியூஸ் எடுத்தான். நான் எடுத்துகிட்டு அப்படியே இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு பூந்தான். அப்படியே லாவா மாதிரி இருந்துச்சு. அது ஓட்டக்குள்ளே தான் அவன் இருந்தான். அவன் மட்டும்தான் புத்தா ஷிஃப்ட் வச்சுருந்தானா? நானும் எடுப்பேன்டா டேய். என்ன காணோம்? இல்லைங்க, திரும்பி போய் பாரு. ஓகே கைஸ், இப்படி இருக்கா இந்த கேட்டுக்கு இந்த சைடில் இப்படி பூந்தான். இப்படி பூந்துட்டு ஒரு மாதிரியா இங்கே அங்கே மேலே தான் நினைக்கிறேன். சீக்கிரம்டா. இது என்ன இடம்? இது என்ன இடம் தெரியலையே. இங்கே தான் கேஸ் எங்கேயோ ஒரு இடத்துல காட்டினா. இப்படி தான் கேஸ் இருந்துச்சு. இந்த இடம் தான் இப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஓட்டை இருந்துச்சு. அந்த ஓட்டைக்குள்ளே தான் வந்தான். ஸ்மோக் அண்ட் ட்ரீம் இங்கே தான் கேஸ் இருப்பான். அடிப்படுமா? இல்லை, இங்கே தான் கேஸ் இருக்கான். சே, முடிச்சுட்டானுங்க 18. சரி கேஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? இவனை அடிக்க முடியல. இப்போ ஆனால் முடிச்சிருவேன்டா. எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி முடிச்சிருவேன்டா. இப்படி தான் பிடிக்கணும் ஈஸியாக. அவனை அடிக்கிறது ஈஸின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி தான் தெரியல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய் ஃப்ரம் வீடு. இன்றைக்கி ஷார்ட் ஷீட்டு வருமானு தெரியல, ஆனால் பார்ப்போம். ஸோ ஆனால் விஜிடி விலாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது கைஸ். அந்த சேனலில் தான் வரும். ஓகே கைஸ், ஸோ பாய் ஃப்ரம் விஜிடி. ஸோ பாய் 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 பாய். மறக்காம 6 பண்ணியிருக்கேன். பாய்.